மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். மாலதி கிட்ட பேசுங்க. நீ என் மேல வெறுப்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறதுனால நான் உன்னை வெறுக்க மாட்டேன், வேற பொண்ண கல்யாணம் பண்ண மாட்டேன்னு நீங்க சொல்லுங்க. அவளை யாருக்காகவும் நீங்க விட்டு கொடுத்துறாதீங்க ரஞ்சித். நம்ம எந்த காரியத்துக்காக செபிக்க போறோம்னு சொன்னா, மனைவியை விட்டு கொடுக்காதே அப்படிங்கிற ஒரு நல்ல தலைப்பு இல்லையா? கணவன்மார்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை. ஏதாவது ஒரு நல்ல விசேஷம் அல்லது எல்லாரும் உறவினர்கள்லாம் சேர்ந்து இருக்கும்போது மனைவியை வச்சே பேசுவாங்க இல்லையா? எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது மனைவியை விட்டு கொடுத்து பேசிடுவாங்க. நிறைய குடும்பத்தில் நடக்கிற காரியம் இது நம்ம பார்த்துருக்குறோம். இந்த சூழ்நிலையில கணவன் தான் மனைவிக்கு பொறுப்பு. எந்த விதத்திலும் யாரிடத்திலும் உங்களுடைய மனைவி விட்டு கொடுக்க கூடாது. மனைவியினுடைய உணர்வை என் கணவர், அவரை நம்பிதான் நான் வாழ வந்திருக்கிறேன், ஆனால் அவரே எனக்காக பேச மாட்டேங்கிறார்னா உங்களுடைய மனைவியினுடைய இருதயம் உடைந்து விடும். அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை நம்பி நீங்க யாருன்னே தெரியாது, உங்களை நம்பி உங்க பின்னால வருவாங்க அப்படின்னு சொன்னா உங்க மேல வச்சிருக்கிற அன்பு, ஆசை, பற்றுதல், பாசம் அதையெல்லாம் எதிர்பார்த்து அதெல்லாம் கொடுப்பீங்கன்னு நம்பிதான் வந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒரு கேள்வி, நீங்க எப்படி வச்சிருக்கீங்க? அன்பான இனிய இல்லறம் நேர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின கடைசி கால எழுப்புதலை நோக்கி நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த எழுப்புதல் நம்முடைய தேசத்துல பரவணும் அப்படின்னா முதலாவதா தனி மனிதன் எழுப்புதல் அடையணும், அடுத்ததா குடும்பங்கள் எழுப்புதல் அடையணும். குடும்பங்களுக்குள்ள எழுப்புதல் வரணும் அப்படின்ற மிகப்பெரிய நோக்கத்தோட தான் கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சு நடத்திட்டு வராரு. ஒவ்வொரு வாரமும் ஒளிபரப்பாகிற இந்த நிகழ்ச்சியின் மூலம் அநேக குடும்பங்கள் கட்டப்படுது, அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுது. இதுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியிலும் கர்த்தர் உங்களை சந்திச்சு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதை மாற்றி உங்களை மகிழ பண்ண கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இப்பொழுதும் நம்முடைய சகோதரிகளோட இணைஞ்சு தேவனை துதிச்சு பாடலாமா? பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இனி இல்லறம் நிகழ்ச்சியின் மூலமாக எங்களோடு இணைந்து ஆண்டோடைய நாமத்தை உயர்த்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆமென். சங்கீதக்காரன் தாவீது இப்படியாய் சொல்கிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார். அவை எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்ம பாடி துதிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னத்தை நிச்சயமா உணர முடியும். எங்களோடு சேர்ந்து பாடல்களை பாடி ஆண்டோடைய நாமத்தை உயர்த்துவோமா? எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். சேர்ந்து பாடி துதிக்கலாமா? நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டோடைய நாமத்தை சேர்ந்து உயர்த்துவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, ஆமென். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, ஆமென்.
நிறைந்தவரே. ஆமென். என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. சொல்லலாமா? நன்றி. சேர்ந்து நன்றி செலுத்தி ஆண்டவரை துதித்து நன்றி 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 பாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. கல்வாரி சிலுவையிலே கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆமென். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. சேர்ந்து பாடுவோம். நன்றி 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 பாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். இயேசுவே அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. அவருடைய இரத்தத்தினால இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நமக்குள்ள பரிசுத்த ஆவி தந்து அவருடைய அன்பை உம் அன்பை ஊற்றினீரே. சொல்லலாமா? நன்றி 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 நன்றி. அப்படியே நன்றி செலுத்திக் கொண்டு அப்பா நன்றி அப்பா நன்றி உள்ளத்திலிருந்து ஆண்டவரை துதித்து நன்றி. ஆமென். நன்றி 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 பாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆமென். ஆண்டுடைய சமூகத்துல பாடி மகிழ்ந்து கொண்டாட ஒரு பெரிய சந்தோஷ இருதயத்தை ஆளுகை செய்யும். அக்கினி மதலாய் நம்மளை பாதுகாக்கிற தெய்வமாய் இயேசு கூட இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிக்கலாமா? அப்பா எவ்வளோ நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு கஷ்டங்கள் வரும்போது கண்ணீர் கவலைகளில் நாங்கள் கடந்து செல்லும் போதெல்லாம் எங்களை தேற்றுகிற ஒரு தேற்றரவாளனாய் எங்கள் கூட இருந்து எங்களை பாதுகாக்கிற ஒரு நேசராய் அமேன் பறந்து காக்கிற பட்சியை போல தமது சிறகுகளை கொண்டு தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் பாதுகாக்கிற தெய்வமா இருக்கிறார். அப்படியே ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்த்தப்பா, என்னை காக்கிற தெய்வம் நீங்க எங்க கூட இருக்கிறீங்க. எங்க வலது பக்கத்துல இடது பக்கத்துல தூதர்களை வைத்து எங்களை பாதுகாக்கிற தெய்வமாய் எங்க கூட நீங்க இருக்கிறீங்களே. தேங்க்யூ ஜீசஸ். தோன்றும் எங்கும்
காத்திடுவார் காத்திடுவார். அப்பா எங்களை பாதுகாக்கிற தெய்வம் கூட இருப்பதற்காக காத்திடுவார். மீண்டுமாய் சொல்லுவோமா, காத்திடுவாரே. எங்களை ஒவ்வொரு நாளும் எங்க போக்கிலும் வரத்திலும் பாதுகாக்கிற தெய்வமாய், எங்களை வழி நடத்துகிற தெய்வமாய் கூட இருப்பதற்காக நன்றி. காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. அப்பா எங்களை வழி நடத்துகிற தெய்வமாய், எங்களை முன் சென்று பாதுகாக்கிற தெய்வமாய், எங்க வழிகளெல்லாம் செவ்வையாக்குற தெய்வமாய் எங்க கூட நீங்க இருப்பதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்க ஆராதனையில நீங்க பிரியப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை பெரியது. அதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். இப்பொழுதும் நீங்க ஆவலோட எதிர்பார்த்திருக்கிற ஜோதி அக்கா நாடகம் பார்க்கலாமா? ஜோதி அக்கா, என்னடா நான் சொன்னதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லல? நான் என்ன பதில் சொல்ல? என்ன பதில் சொல்லனா அத நீதான் சொல்லணும். நான் என்ன பதில் சொல்லணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதுதான் அன்னைக்கே நான் சொல்லிட்டேன்ல, அவளை விவாகரத்து பண்ணிட்டு நான் சொல்ற பொண்ணை கட்டிக்கன்னு. மாலதி நீங்க சொன்ன பொண்ணு தானமா? அவளை நான் தான் உனக்கு பார்த்தேன், இப்ப நான் தான் வேண்டான்னு சொல்றேன். என்ன சொல்ற? ஏம்மா என்ன இப்படி பாடா படுத்துற? ஒழுங்கா ஒரு புள்ளைய பெத்து கொடுத்திருந்தா நான் ஏன் கேட்க போறேன்? அம்மா நீங்க மறுபடியும் அங்கதான் வரீங்க. நான் உன்கிட்ட வேற என்ன கேட்க போறேன்? அம்மா நீங்க போனை வைங்க, சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்ட. என்ன மாப்பிள, மாலதிக்கு உடம்பு சரியில்லையா என்ன? அப்படிலாம் ஒண்ணு இல்லையா மாமா? ஏன்? இல்ல, அவகிட்ட போன்ல பேசின, அவ குரலே சரியில்லை, உடம்பு சரியில்லாத மாதிரி பேசினா, அதான் கேட்டேன். எனக்கும் என்னன்னு தெரியல மாமா. வீட்லயும் அவ அப்படிதான் இருக்கா. நானும் கேட்டு பார்த்துட்டேன். எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேங்கிறத திரும்ப திரும்ப சொல்றா. நீங்க எதுவும் அவளை திட்டினீங்களா? நான் ஏன் மாமா அவளை திட்ட போறேன்? சொல்ல போனா அவதான் என் மேல கோவப்படுறா. உங்க மேல கோவப்படுறாளா? ஆமா மாமா. நான் நல்லாதான் இருக்கேன். நான் தான் சொன்னல வரமாட்டேன்னு, அப்புறம் கூட்டிட்டு வந்துட்டு அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேனா? என்னம்மா காஃபில இவ்வளவு சீனி போட்டிருக்க? எனக்கு சரியாதான் இருக்கு. உங்களுக்கு அதிகமா இருந்தா நீங்க போய் வேற காஃபி போட்டு குடிங்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஷர்ட் அயர்ன் பண்ண சொன்னல, ஏமா பண்ணல? எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுதுல. எனக்கு தலைவலிக்குது. நானே ஆபீஸ்க்கு லீவ் போட்டு தான் இருக்கேன், என்னால எல்லாம் பண்ண முடியாது. வேணும்னா நீங்களே அயர்ன் பண்ணி போட்டுக்கோங்க. ஒருவேளை ஆபீஸ்ல எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? அதுவும் கேட்டு பார்த்துட்டேன், அப்படியும் இல்லைன்னு சொல்லிட்டா மாமா. வேற எதுவோ அவன் மனசுக்குள்ள இருக்கு, அதான் என்னன்னு தெரியல. ஆமா மாமா. எப்படிடா இருக்க? ஏன்டா அப்படி கேக்குற? ஏன் நான் என்ன தப்பா கேட்டேன்? எப்படிடா இருக்கன்னு கேட்டேன். ஏன் கேட்க மாட்ட? என் நிலைமை எனக்கு தான் தெரியும். அதனாலதான் கேட்டேன் எப்படி இருக்கன்னு. என்னத்த சொல்றது? ஏன் உங்க அம்மா இன்னும் மாறலையா? மாற்றமா? அதுவும் எங்க அம்மா கிட்டயா? வாய்ப்பே இல்ல. டார்ச்சர் தான் இப்ப அதிகமா இருக்கு. இருந்தாலும் உங்க அம்மா உன்னை விடலையா? எங்க விடுறாங்க? என்ன கொண்டு எடுக்கிறாங்க. உன் ஒய்ஃப் கிட்ட பேச வேண்டியதானே? அவகிட்ட எங்கடா பேச? இப்ப கொஞ்ச நாளா ரொம்பவே கோவப்படுறா.
நானே போய் பேசினாலும் என்கிட்ட கோவப்படுறாடா. என்னடா சொல்ற? எது கோவப்படுறாங்க? அதுதான்டா தெரியவே மாட்டேங்குது. என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியலடா. நான் ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா? சொல்லு, கேப்போம். கோவப்படக்கூடாது. அது நீ சொல்றத பொறுத்து. பேசாம உங்க அம்மா சொல்ற மாதிரி செஞ்சிட வேண்டியதானே? என்னடா பேசுற? நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. உங்க அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்லடா. அது மட்டும் இல்லாம உன் மனைவியும் அடிக்கடி உங்ககிட்ட கோவப்படுறாங்க. நீயும் யோசி. உங்க அம்மா சொல்றது உன் மனசுக்கு சரின்னு தான் படும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ சும்மா ஏதாச்சும் பேசாத. என்னடா யோசிக்கிற? ஒருவேளை எங்க அம்மா உன்கிட்ட ஏதாவது பேசினாங்களா? உங்க அம்மா ஏன்டா என்கிட்ட பேச போறாங்க? நீ சொல்றத பார்த்தா அப்படிதான் யோசிக்க தோணுது. தோணும். ஏன் தோணாது? நான் உன் நல்லதுக்கு சொன்னா என்னமோ நானும் உங்க அம்மாவும் சேர்ந்து திட்டம் போடுற மாதிரி பேசுற. நீ செஞ்சாலும் செய்வடா. டேய், சும்மா சொன்னண்டா. மாலத்தி பாவண்டா. டேய், அவ என்ன தப்பு செஞ்சா? ஆண்டவரு தரும்போது தருவாரு. சரி, ஃப்ரீயா விடு, பாத்துக்கலாம். மாலதி, மாலதி, மாலதி. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. உங்க அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்லடா. அது மட்டும் இல்லாம உன் மனைவியும் அடிக்கடி உங்ககிட்ட கோவப்படுறாங்க. நீயும் யோசி. உங்க அம்மா சொல்றது உன் மனசுக்கு சரின்னு தான் படும். என்ன பண்றதுன்னே தெரியலையே. இவளும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, அம்மாவும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையே. ச்சே. என்ன ரஞ்சித், குழம்பி போய் உட்கார்ந்துருக்கிற மாதிரி தெரியுது. என்ன, மாலத்தியால தானே நீங்க எப்படி இருக்கீங்க? கரெக்டா? மாலத்தியும் குழம்பி போய் இருக்கிறா போல. இங்க பாருங்க ரஞ்சித், உங்க குழப்பத்துக்கு மாலத்தி தான் காரணம்னு எனக்கு தெரியும். மாலத்தி ஏன் குழம்பி போயிருக்கிறான்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா அதுவும் எனக்கு தெரியும். என்ன ரஞ்சித், ஒரே அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா இருக்கா? ஆமாக்கா. கொஞ்சம் பதட்டப்படாம நான் சொல்றத நீங்க கேளுங்க. ரஞ்சித், நீங்களும் உங்க அம்மாவும் போன்ல பேசினத மாலத்தி கேட்டுட்டா. கேட்டுட்டாளா? அக்கா, நான் அவ மேல அன்பாதான் இருக்க. நீங்க அன்பா தான் இருக்கீங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அது மாலத்திக்கும் தெரியும். அதனால தான் அவ உங்ககிட்ட கோவப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. நடிக்கிறாளா? ஆமா ரஞ்சித், உண்மையா உங்க மேல மாலத்தி கோவப்படல, கோவப்படுற மாதிரி நடிக்கிறா. ஏன் தெரியுமா? அவ மேல உங்களுக்கு கோபம், எரிச்சல் இதெல்லாம் வரணும் தான் செய்யறா. என்னக்கா சொல்றீங்க? மாலத்தி உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கா ரஞ்சித். நீங்க நல்லா இருக்கணும்னு அவ நினைக்கிறா. எங்க தன்னால உங்க வாழ்க்கை கெட்டு போயிடுமோன்னு அவ பயப்படுறா.
அவ இப்படி நடந்துகிட்டா நீங்களும் அவ மேல கோவப்படுவீங்க. உங்க அம்மா சொல்றத கேப்பீங்கன்னு அவ முட்டாள்தனமா முடிவெடுத்திருக்கா. ரஞ்சித், நீங்க எந்த சூழ்நிலையிலையும் உங்க மனைவியை மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க. உங்களை நம்பி வந்தவ மாலத்திய பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. நீங்க எதிர்பார்க்கிற காரியத்துல ஆண்டவர் நிச்சயமா அற்புதம் செய்வார். அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்ல. உங்க அம்மாவுக்கு அதை புரிய வைங்க. மாலத்தி கிட்ட பேசுங்க. நீ என் மேல வெறுப்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறதுனால நான் உன்னை வெறுக்க மாட்டேன், வேற பொண்ண கல்யாணம் பண்ண மாட்டேன்னு நீங்க சொல்லுங்க. அவளை யாருக்காகவும் நீங்க விட்டு கொடுத்துறாதீங்க ரஞ்சித். என்ன ரஞ்சித், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? யாரு போன்ல? அம்மாக்கா. என்னடா, என்ன முடிவு சொல்ல போற? எப்ப சொல்ல போற? நல்ல முடிவா சொல்ல போறேன். இப்பவே சொல்ல போறேன். சொல்லுடா அந்த நல்ல முடிவை. மாலத்தி தான் என் மனைவி. அவளை தவிர வேற யாரையும் நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். டேய், இன்னொரு தடவை இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசுறதுக்கு கால் பண்ணாதீங்க. பாய். ஜோதி அக்கா நாடகம் பார்த்தீங்களா? இது நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இப்பொழுதும் குடும்பங்கள் காணப்படுகிற பிரச்சனைகள் மாறவும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் நம்முடைய சகோதரிகளோட இணைஞ்சு நம்ம ஜெபிக்க போறோம். நீங்களும் இணைஞ்சு ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க குடும்பங்கள்ல பெரிய மாற்றங்களை கட்டளையிடுவார். ஜெபிக்கலாமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த இனியலரம் நிகழ்ச்சியின் மூலமாக நாம் செபிக்கும்படி ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆயத்தமாக இருக்கிறீங்க. நம்ம எந்த காரியத்துக்காக செபிக்க போகிறோம்னு சொன்னால், மனைவியை விட்டு கொடுக்காதே அப்படிங்கிற ஒரு நல்ல தலைப்பு இல்லையா? கணவன்மார்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை. பல குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நல்ல விசேஷம் அல்லது எல்லாரும் உறவினர்கள்லாம் சேர்ந்து இருக்கும்போது மனைவியை வச்சே பேசுவாங்க இல்லையா? எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது மனைவியை விட்டு கொடுத்து பேசிடுவாங்க. நிறைய குடும்பத்தில் நடக்கிற காரியம் இது நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ தான் நல்லா சமைக்க தெரியாது, இவளுக்கு அதை தெரியாது, இதை தெரியாதுன்னு சொல்லிட்டு மனைவியை பேசிடுவாங்க. அந்த மனைவியுடைய உள்ளம் எவ்வளோ காயப்படும் சொல்லி அநேகர் யோசிக்கிறதே இல்லை. ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, கணவனும் மனைவியும் ஒரே சரீரமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி, இல்லை ஒரே மாம்சமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ மனைவியை விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களை நீங்களே விட்டு கொடுத்துக்கிற மாதிரி தான் அடையாளம். அந்த மனைவியினுடைய உள்ள வேதனை நிரம்பும், காயப்படும். இதனால் அநேக குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் எல்லாம் அநேகம் வருகிறது. ஆனால் அதை பற்றி கவலையே படுறதில்ல. அநேக சகோதரர்கள் செய்கிற ஒரு பெரிய தவறு. ஏன் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது, அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது உங்கள் மனைவி நேசி, அது ஏன் சரீரம், அவளை நான் விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிற சுபாவம் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லை. கணவனும் மனைவியும் இணைந்தது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்குள்ள உள்ள பிரச்சனையை அடுத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது. அது பெற்றோராக இருந்தாலுமே, என்னைக்கு திருமணம் ஆகி கணவனும் மனைவியும் ஆகுறீங்களோ, நீங்கள் ஒரு குடும்பம், உங்கள் குடும்பத்தின் காரியம் வெளியே போகக்கூடாது. தயவு செய்து சகோதரர்கள், அதே மாதிரி மனைவிமாரும் அப்படித்தான். நிறைய வேலைகளில் உங்கள் கணவர்கிட்ட இருக்கிற குறைவுகள், அவங்க ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அது சின்ன பலவீனங்கள் இருக்கலாம், அவர்கள்ட்ட ஏதோ பாவ காரியங்கள் இருக்கலாம், அதெல்லாம் வெளியில் சொல்லி அம்மாட்ட சொல்லி தூத்திட்டு அலையவே கூடாது. கணவன் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் புரிந்து கொண்டு பலவீனங்களை சகித்து கொண்டு விட்டு கொடுத்து வாழணும். இப்படிப்பட்ட அநேக குடும்பங்களில் பிரச்சனைகள் இருக்கிறது. விட்டு கொடுத்து பேசிடுறது, விட்டு கொடுத்து காரியங்களை செய்கிறது, அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. தயவு செய்து இந்த இனியலரம் நிகழ்ச்சியை பார்க்கிற குடும்பங்களுக்கு ஒரு மாற்றம் வரணும். அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும். யாரையும் கணவனை மனைவி விட்டு கொடுக்கக்கூடாது, மனைவி கணவனை விட்டு கொடுக்கக்கூடாது. இன்றைக்கு அதற்காக தான் நம்ம செபிக்க போகிறோம். முதலாவது எதுக்கு நம்ம செபிக்கணும்னா, நம்ம யாரை அதிகமாக
நேசிக்கிறோமோ அவங்கள யாரிடையுமோ எதற்காகவும் நம்ம விட்டு கொடுக்கவே மாட்டோம் இல்லையா? அதுபோல் கணவர்களும் மனைவியை அதிகமாக நேசிங்க. கணவன் மனைவிகள் இருக்கிற அந்த அன்பு குறைவுகள் மாறுறதுனால தான் இந்த விட்டு கொடுத்து ஈஸியாக அப்படி பேசுகிறாங்க. அப்படி இல்லாதபடி அதிகமாக நேசித்து பலவீனங்களை பெருசுப்படுத்தாமல் ஒருவருக்கொருவர் அதிகமாக நேசித்து யார்கிட்டையும் விட்டு கொடுக்காம அன்பாக வாழுங்க. அப்படிப்பட்ட குறைவுகளோடு இருப்பீங்கன்னா இன்னைக்கு சகோதரி செபிக்கும் பொழுது ஒருவேளை அர்ப்பணித்து நீங்கள் செபிக்கும் போது கர்த்தர் மாற்றங்களை கொடுப்பார். செபிப்போமா? அப்பனே நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த அருமையான இந்த இனியில நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ள ஆண்டவரே விட்டு கொடுக்காதபடினால அநேக பிரச்சனைகள் ஆண்டவரே, அநேக போராட்டங்களை சந்தித்து வருகிறாங்கப்பா. அன்பு குறைவினால் ஆண்டவரே அப்பா ஈஸியாக ஆண்டவரே எளிதாக ஆண்டவரே எந்த ஒரு சின்ன காரியத்திற்காகவும் விட்டு கொடுக்கறதுனால இன்னைக்கு குடும்பங்களில் சமாதானம் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே ஒருவரை ஒருவர் அதிகமாக நேசிக்கிறாங்கப்பா. ஆனால் சில சமயங்கள்ல ஆண்டவரே தங்களுடைய குடும்பத்தில் காணப்படுகிற அந்த பிரச்சனைகள் பெரிதாக்கி கொண்டு ஆண்டவரே அந்த குடும்பத்தில் சமாதானம் இழந்து போன நிலைமையில, சந்தோஷம் இழந்து போன நிலைமையில, குடும்பங்கள் உடைக்கப்பட்ட நிலைமையில காணப்படுகிறாங்கப்பா. இந்த நிலைமைகளை எல்லாம் கர்த்தர் நீங்க மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, தங்களுக்குள்ள பேசி அவங்க முடிவெடுத்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு ஆண்டவரே மனநிலையை மனப்பக்குவத்தை இந்த பிள்ளைங்களுக்கு நீங்க கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா. அப்படிப்பட்டதான அன்பு செலுத்துகிற மனநிலை இந்த புருஷர்களுக்குள்ள கர்த்தர் நீங்க ஊற்றி விடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. ஒருவரை ஒருவர் ஆண்டவரே அதிகமாக நேசிக்கவும் அவங்களுக்கு இருக்கிறதான அந்த அன்பு குறைவுகள் எல்லாவற்றையும் மாறி ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ள இயேசப்பா அவங்க சமாதானமாய் வாழ கர்த்தர் நீங்க கிருபை கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள இந்த குடும்பங்கள் கட்டப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நல்ல ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவீராக. நீங்க அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரப்பா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே ஒருவரை ஒருவர் நேசிக்கிற அந்த அன்பை விட்டு பிரியாதபடி, அந்த காரியத்துல விட்டு கொடுக்காதபடி பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே ரெண்டாவது ஒரு காரியத்துக்கு நம்ம செபிக்க போகிறோம். உன் மனைவியினிடம் உள்ள ஒரு குறைவாக இருக்கலாம், ஒரு பலவீனமாக இருக்கலாம், அதை பெருசுப்படுத்தி அதை போய் மற்றவங்கள்ட்ட குறையாக பேசுகிற எத்தனை கணவன்மார் இருக்கிறாங்க. விசேஷமாக அவங்க அம்மாட்ட நிறைய சகோதரர்கள் என்ன சொல்கிறோன்னு தெரியாமல் போய் ரகசியம், கணவன் மனைவிக்குள்ள ரகசியங்களை ஆண்டவரே சொல்கிறார், இந்த ரகசியம் பெரியதுன்னு. அதை போய் வெளியே சொன்னால் எப்படி இருக்கும்? சொல்லக்கூடாது. பொதுவான இடங்களில் சொல்கிறது, தன்னுடைய தாய் மற்றும் உறவினர்கள்ட்ட சொல்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் அவமதிக்கப்படுறாங்க மனைவிமார், அநேகர் அவமதிக்கப்படுறாங்க. தயவு செய்து அந்த உறவு பாதிக்கப்படாதபடி அவங்கள்ட்ட இருக்கிற பலவீனங்களாக குறைவுகளால் அவங்க திருத்த முறையாக பிரயாசப்படுங்க. அவங்களுக்காக ஜெபிங்க, சொல்லி கொடுங்க. அந்த குறைவுகளை பெருசுபடுத்தி மற்றவங்கள்ட்ட போய் விட்டு கொடுத்து பேசாதீங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பீங்கன்னா ஜெபிங்க. மனைவிமார் அப்படி வேதனையோடு இருந்தீங்கன்னா உங்கள் கணவருடைய மாற்றத்துக்காக சகோதரியோடு கூட இணைந்து நம்ம ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறையா. விசேஷமாக குடும்பத்தில் இருக்கிறதான திருமணமான சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறையா. தன்னுடைய மனைவியை ஆண்டவரே இயேசப்பா அவமதித்து பேசுகிறது நிமித்தம், குறை பேசுகிறது நிமித்தம் ஆண்டவரே எத்தனையோ சகோதரிமார்கள் ஆண்டவரே இந்த நாட்களிலே கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. இன்னுமாய் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிறதான ரகசியங்களை கூட தகப்பனே தன்னுடைய சொந்த சகோதரிகளிடத்திலே சொல்லுவதும் ஆண்டவரே, பெற்றோர்களிடத்திலே சொல்லுவதும் ஆண்டவரே தகப்பனே இப்படிப்பட்டதா இருக்கிறது நிமித்தம் ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள்ல இருக்கிறதான சகோதரிகள் அவமதிக்கப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே ஆண்டவரே. ஒவ்வொரு சகோதரிகளையும் நம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறையா. தன்னுடைய மனைவியை குறை கூறுகிறதான சகோதரர்களுக்காக உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, கர்த்தர் நல்ல மனமாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் செபிக்கிறையா. உண்மையாய் தன்னுடைய மனைவியை நேசிக்கக்கூடியதான இருதயத்தை ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறையா. இந்த வேளையிலும் யாரெல்லாம் ஆண்டவரே என்னுடைய மனைவியை நான் உண்மையா நேசிப்பேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறதான ஒவ்வொரு கணவன்மார்கள் உள்ளத்திலே கர்த்தர் கிரியை செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறையா. குடும்பங்களிலே கர்த்தர் நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோப்பா. ஆவியானவர் அப்படி செய்கிறதற்காக
கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தாவே, இந்த ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. ஆண்டவரே, நல்ல மாற்றங்களை உன் குடும்பங்களுக்குள்ள நீர் கட்டளையிடுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடைசியாக நாம் ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். கணவனும் மனைவியும் இணைந்தது தான் ஒரு குடும்பம். அதுல 3வது நபர் நுழையிறதுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. பாருங்க, அவங்க நுழைஞ்சாங்கன்னாவே பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள். இது நிமித்தம் தான் பகைகள், விரோதங்கள், விரிசல்கள் எல்லாம் ஏற்படுது. அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, பிசாசு நுழையக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இந்த பிசாசு தான் கணவன் மனைவி உறவை சீர்குலைக்கிற பிசாசு. அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டும். குடும்பங்களுக்கு விரோதமாக தான் பிசாசு பல விதங்களில் போராடி கொண்டிருக்கிறான். கணவனும் மனைவி இணைந்து ஜெபிங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. புரிந்து கொள்ளணும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மனைவியும் கணவனும் வாழணும். இந்த பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. 3வது நபருக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இதில் நம்ம கவனமாக இருக்கணும். இந்த காரியத்திற்காக சகோதரியோடு இணைந்து நம்ம ஜெபிப்போமா? தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே அப்பா, அநேகர் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. கணவன் மனைவியும் சேர்ந்து வாழ்வது தான் குடும்பம் ஆண்டவரே. அப்பா, இருவரும் ஆண்டவரே ஒருவர் விட்டு கொடுத்து ஆண்டவரே ஒருவருக்கொருவர் அனுசரித்து வாழும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, 3வது நபருக்கு ஆண்டவரே அப்பா, கணவன் மனைவி உறவுக்குள்ள ஆண்டவரே அப்பா, யாரும் வருவதற்கோ பேசுவதற்கோ குழப்பம் உண்டாவதற்கோ ஆண்டவரே இடம் கொடுத்து விடாதபடிக்கு என் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அந்த குடும்பங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த காரியத்தில் ஆண்டவரே கணவனும் மனைவி ஆண்டவரே கவனம் இல்லாம இருக்கிறபடியினால அநேக குடும்பத்துல வீண் பிரச்சனைகள் ஆண்டவரே, சண்டைகள் ஆண்டவரே, பகைகள், விரோதங்கள், குழப்பங்கள் உண்டாகுகிறது ஆண்டவரே. அப்பா, எந்த வேலையிலும் ஆண்டவரே அப்பா, பிசாசுக்கு அவங்க இடம் கொடுக்காதபடிக்கு நீங்க காத்து கொள்ளுவீராக. அப்பா, ஒரே காரியத்தை பேசுகிறவர்களாய், பிரிவினை இல்லாம ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய், சீர்புருந்தி வாழக்கூடியவர்களாய் அந்த குடும்பத்தை கட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்க சமூகத்துல ஆண்டவரே தன்னை ஒப்பு கொடுத்து அப்பா, வேத வாசித்து ஜெபித்து அப்பா உங்களை சார்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உங்க ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து கொள்ளுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிகமாய் வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. நீங்க அப்படி செய்ய போற கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தாவே, எங்கள் எல்லா ஜெபங்களையும் நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழணுமே ஒழிய மற்றவர்களுக்கோ பிசாசுக்கோ இடம் கொடுக்காதபடி ஆண்டவரை, மற்றவர்களிடத்திலே கணவனும் மனைவியும் விட்டு கொடுக்காதபடி ஆண்டவரை ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு நல்ல ஐக்கியத்தோடு கர்த்தருக்கு சாட்சிகளா குடும்பமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. அதன் மூலம் உங்க நாம மகிமைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிற எல்லா குடும்பங்களுக்குள்ளும் தேவனாகிய கர்த்தர் நல்ல மாற்றங்களை உண்டாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நம்ம ஜெபிச்ச காரியங்கள்ல நிச்சயமா கர்த்தர் அற்புதம் செய்வார். விசுவாசத்தோட அற்புதங்களை எதிர்பாருங்க. இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்கள் கொடுத்த ஒரு தேவ செய்தியின் தொகுப்பை பார்க்கலாமா? இந்த குடும்பத்துல முக்கியமான நபர்கள் கணவன் மனைவி. இந்த 2 பேர் தான் ரொம்ப முக்கியமான நபர்கள். இந்த 2 பேரும் ரொம்ப கவனமா குடும்பத்தை கட்டி எழுப்புவதில் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும். ஆனா நிறைய குடும்பத்துல குழப்பம், சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, பிரச்சனை. ஏண்டா இந்த குடும்ப வாழ்க்கை? ஆனாலும் சரி, பிள்ளைகள் எப்படியோ வாழணும் என்பதற்காக வேண்டா வெறுப்போட திருப்தியற்ற நிலைமையில நிறைய குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையான ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இல்லை. ஒரு குடும்பம்னு குட்டி மோட்சமா இருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் நிறைய குடும்பத்தில் இல்லை. ஒரு கணவன் மனைவியை புரிந்து கொள்ளணும், அதான் ரொம்ப முக்கியம். ஒரு மனைவி புருஷனை புரிந்து கொள்வதும் இருக்கிறது. அதே மாதிரி புருஷனும் மனைவியை புரிந்து கொள்ளணும். குடும்ப வாழ்க்கையில் அதிகமாக தியாகம் பண்ணி வருவது மனைவி தான். சொந்த குடும்பத்தை விட்டு, சொந்த பெற்றோரை விட்டு, உறவுகளை விட்டு புருஷனை நம்பி ஒரு புதிய இடத்திற்கு வாழ வருகிறார்கள். கணவன்மார்கள் இதை மனதிலே கொள்ள வேண்டும். ஏதோ நம்ம வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வந்திருக்கிற மாதிரி சிலர் நடத்துவது, ஏதோ வந்துட்டு போ, சாப்பிட்டுட்டு போன்ற மாதிரி தப்பு. ஆண்டவர் கொடுத்த ஏற்ற துணை நல்லா அறிந்து கொள்ளுங்க.
உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஏற்ற துணை உங்களுடைய மனைவி தான். கடைசி வரை உங்க கூட இருக்க போகிறது உங்களுடைய மனைவி தான். அதனால உங்களுடைய மனைவியை நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவங்க எல்லாவற்றையும் விட்டு விட்டு என் கணவர் எனக்கு இருக்கிறார், எனக்காக அவர் பேசுவார், எனக்கு அவர் ஆறுதலாக இருப்பார், எனக்கு ஆதரவாக இருப்பார்னு நம்பி தான் வர்றாங்க. ஆனால் அந்த வரக்கூடிய மகளுக்கு நிறைய பேருக்கு என்ன பயம், நான் திருமணமாக போகிற பிள்ளைகளை கேட்டால் எனக்கு கணவரை குறித்து கூட பயம் இல்லை, அந்த குடும்ப மாமியார் எப்படி இருப்பாங்களோ. நிறைய பேருடைய உள்ளத்தில் பயமே பிள்ளைகளுக்கு மாமியாரை குறித்த பயம். இது உண்மையாக நடக்கிற ஒரு காரியம், நிறைய பேர் பேசும்போது சொல்கிற காரியம். அப்போ மாமியார் எல்லாருமே தப்பு செய்கிறவங்கள? அப்படி கிடையாது. நல்ல தாயை போல நேசிக்கிற இவ்வளோ மாமியார்கள் இருக்கிறாங்க. பிள்ளைகள் நல்லா வாழ்ந்திருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு அதை புரிந்து கொண்டு செயல்படுகிற எத்தனையோ மாமியார் இருக்காங்க. மாமியார்னாலே கொடுமை செய்கிறவங்கன்னு தப்பாக நீங்கள் நினைத்து விடக்கூடாது. வாலிப பெண் பிள்ளைகள் உண்மையாக நேசித்து பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும் வாழ வைக்கிற நல்ல நல்ல மாமியார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சிலர் அவங்க அந்த மாதிரி மாமியார்ன்ற ஒரு சுபாவத்தில் தப்பான எண்ணத்துக்கு இடம் கொடுத்து மருமகளை திட்டுறது, ஏசுறது, காயப்படுத்துறது, பிள்ளைகளை சந்தோஷமாய் வாழ விடாதபடி தடுக்கிற மாமியார்களும் இருக்கிறாங்க. ரெண்டுமே இருக்கிறான். இந்த சூழ்நிலையில் கணவன் தான் மனைவிக்கு பொறுப்பு. எந்த விதத்திலும் யாரிடத்திலும் உங்களுடைய மனைவி விட்டு கொடுக்க கூடாது. மனைவியினுடைய உணர்வை என் கணவர், அவரை நம்பி தான் நான் வாழ வந்திருக்கிறேன், ஆனால் அவரே எனக்காக பேச மாட்டேங்கிறார்னா உங்களுடைய மனைவியினுடைய இருதயம் உடைந்து விடும். ஏதாவது குறை இருந்தால் தனியாக சொல்லணும். பாராட்டுறது எல்லாருக்கும் மத்தியில் குறை எல்லாரையும் வச்சுக்கிட்டு மனைவியை குற்றம் சொல்லக்கூடாது. யாருக்கு முன்னாலேயும் மனைவியை குற்றப்படுத்தி பப்ளிக் மத்தியில் பொது இடத்துல சிலர் விருந்துக்கு வந்திருப்பாங்க, அவங்க மத்தியில் தருமாற மனைவியை கேவலமாக பேசிடுவாங்க. அது அவங்கள ரொம்ப பாதிச்சிடும். ஆண்டவரே உங்களுடைய கணக்கு கேட்பார். நான் ஏன் அந்த மனைவி உனக்கு தந்தேன்? உங்கள் அம்மாவை நம்பி தந்தேனா, உங்கள் அப்பாவை நம்பி தந்தேனா? நீ ஒழுங்காக வச்சு குடும்பம் நடத்துவே. நீ இந்த மனைவியை நல்ல சந்தோஷமாக வைத்த 2 பேரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புவீங்கன்னு சொல்லித்தானே உனக்கு இந்த மகளை தந்தேன். நீ எங்கள் அப்பா எங்கள் அம்மா என் குடும்பம்னு பேசுகிற. ஆண்டவர் கணக்கு கேட்பார். தயவுசெய்து புருஷர்கள் விளங்கி கொள்ள வேண்டும். யோசித்து பாருங்க, உங்கள் குடும்பத்தில் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கணவன்மார்கள். இப்போ நிறைய பேருக்கு ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கோம். ஆமாம், நான் கேரக்டர் மாறணும், வீட்டுக்குள்ளே வந்துட்டா புருஷன் ஆகணும், பிள்ளைகளுக்கு தகப்பனாக மாறணும், இந்த மனநிலைக்கு நீங்கள் வரணும். அப்போதான் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். சரியா? சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்களுடைய சிறப்பு செய்தியின் தொகுப்பு உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். அடுத்ததா தேவனுடைய வார்த்தையை கூறி ஜெபிக்க சகோதரி அவர்கள் ஆயத்தமா இருக்காங்க. ஜெபத்தோட தேவ செய்தியை கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா இன்றைக்கு உங்களோட பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் ஒரு காரியத்துக்காக சிந்தித்து ஜெபிக்கவிருக்கிறோம். அது என்ன தலைப்பு அப்படின்னா, மனைவியை விட்டு கொடுக்காதே என்ற தலைப்பில். இது ஒரு சகோதரர்களுக்கான பதிவு. பிரியமானவர்களே, இன்றைக்கு மனைவியை விட்டு கொடுத்து பேசுவதனால குடும்பம் எத்தனையோ பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்கிறது. இளம் வயதில் ஆனாலும் சரி, முதிர் வயதிலானாலும் சரி, அல்லது எந்த சூழ்நிலைகளானாலும் சரி, அநேக குடும்பங்கள் இடிக்கப்பட்ட நிலைமையிலே, இழந்து போன நிலைமையிலே காணப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம், கண்டிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு மனைவியை விட்டு கொடுக்காதே என்று சொல்லி நம்ம அந்த தலைப்பின் கீழே தான் நம்ம சிந்திக்க போகிறோம். முதலாவது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று முதலாவது துணையை கொடுத்தவரே ஆண்டவர் இயேசுதான். ஒரு மனிதன் இந்த பூமியில தனியாக வாழ முடியாது, வாழ்வது நல்லதல்ல என்பதை அறிந்த தேவன் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை துணையை கொடுத்ததே ஆண்டவர் தான். அப்ப திருமணம் செய்யும் போது உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையை கொடுப்பது ஆண்டவர் இயேசு. அதை மறந்து போகாதீங்க. அப்போ உங்களுக்கு வந்த துணைவி அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, உங்களுக்கு எப்படி உங்கள் கண்ணுக்கு காட்சி அளிக்கிறாங்களோ தெரியாது. ஆனால் உங்கள் மனைவி ஆண்டவர் கொடுத்த மனைவி, ஆண்டவர் கொடுத்த துணை. அப்போ அந்த துணையை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம்,
புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5:32 பாருங்க. இந்த ரகசியம் பெரியது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு மனைவி வந்தவுடனே தகப்பனையும் தாயும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மனைவி ஒரு மனிதனோடு இணையும் போதுதான் அவன் செல்வன் அப்படின்னு சொல்லுகிறத விட்டு புருஷர் என்கிற ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறவங்களே ஒரு பெண்ணு தான். அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் இணையும் போது அவர்களை புருஷன் என்கிற அந்த ஸ்தானத்தை கொடுத்து நிரப்புகிறவள் ஒரு பெண். அந்த பெண் இணையாட்டா நீங்க புருஷர் அல்லது மிஸ்டர்னு சொல்லவே முடியாது, அப்படிதானே? அப்போ ஒரு புருஷன்கிற ஸ்தானத்தை கொடுக்கறதே ஒரு பெண்ணு. அந்த பெண் அந்த புருஷனுக்கு நிரப்பினதுக்கு அப்புறம் ஆண்டவர் இந்த பூமியில எதையுமே படைக்கல. அப்ப நிறைவு செய்தவள் பெண் தான். ஒரு நாள் ஒரு சகோதரர் ஒரே மகன், ஒரு தாய் கூட்டிட்டு வந்தாங்க. திருமணம் முடிச்சாங்க. இந்த பக்கத்துல மனைவி, இந்த பக்கத்துல தாய். 2 பேரோட அன்பையும் அந்த மகனால ஏற்றுக்கொள்ள, அதாவது நெக்லெக்ட் பண்ண முடியல, நிராகரிக்க முடியல. அப்போ உடனே இந்த பக்கம் திரும்பினா தாயுடைய அன்பு, இந்த பக்கம் திரும்பினா புது மனைவியுடைய அன்பு. அப்போ 2 பேருக்கும் நடுவில் அவங்களுக்கு ஒரு மன அழுத்தமே அந்த 2 பேரோட அன்பை அவங்களால விளக்க முடியல. அப்போ 2 பேரோட அன்பும் அவங்க என்ன செய்வது என்று யாருக்கு முதலிடம் கொடுப்பதுன்னே தெரியல. ஆனால் 2 பேரும் அங்கே ஆலோசனை மையத்துக்கு வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், முதல்ல அந்த தாய் பார்த்து சொன்னேன், சிஸ்டர், நீங்கள் உங்கள் மகன்தான் திருமணம் செய்து கொடுத்துட்டீங்கள, வசனத்தின்படி உங்கள் தகப்பனையும் தாயும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். அப்போ அவன் இத்தனை வருஷ காலம் நான் அவனை வளர்த்துனே, அவனுக்கு வேணும்னுலாம் சொன்னேன், அவன் எப்படி இருப்பான்னு இன்னைக்கு நேற்று வந்தவளுக்கு என்ன தெரியும்? நான் தான் அவனுக்கு கொஞ்சம் காலம் ஆகும் அவள் படிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நான் கொடுப்பேன்றா. மனைவி சொல்கிறா, இல்லை எனக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, இனி நான் அவருக்கு மனைவி, அப்போ அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் தானே செய்வேன், எல்லாமே அவங்களே செஞ்சா அப்போ நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலன்னு மனைவி. பாருங்க, இப்படி ரொம்ப டிப்ரெஷனில் அவங்களுக்கு ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி நீடிலோட இந்த ஜெபத்துக்கு வந்திருந்தாங்க. கையில் நீடில் குளுக்கோஸ் இறங்கிட்டு இருக்குது. ஹாஸ்பிட்டலில் பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த நீடிலோடு வந்திருந்தாங்க. ஒரு 2 மணி நேரம் பர்மிஷன் வாங்கிட்டு ஜெபிச்சுட்டு வந்தாங்க. எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அப்புறம் அந்த சகோதரிக்கு ஆலோசனை கொடுத்து, உங்கள் மகன்தான், ஆனால் நீங்கள் அந்த குடும்பத்துக்குள்ளே நுழையக்கூடாது, வெளியிருந்து தான் அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும், நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு இடம் கொடுத்தாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவர் உதவி செய்தார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, எபேசியர் 5:28 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, உங்கள் சொந்த சரீரமாக பாவிக்கணும், அவங்க மேலே அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. உங்கள் மனைவி யார் தெரியுமா? உங்கள் சரீரம். அப்போ அவங்கள சொந்த சரீரமாக அவங்கள நினைக்கணும், அவங்கள அந்நியமாக நினைக்கக்கூடாது. வேறு வீட்டு பொண்ணு அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டா, உங்களை நம்பி வந்துட்டா, உங்கள் சரீரம், வசனத்தின்படி உங்கள் சரீரம் அவங்கள அன்பு கூறணும்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. காரணம் யார் தெரியுமா? என்ன தெரியுமா? உங்கள் மனைவி கர்த்தர் கொடுத்த மனைவி. நீங்கள் பிறக்கும்போது அம்மா அப்பான்னு ஆண்டவர் யாரை கொடுத்தாரோ அவங்கள தானே அம்மா அப்பான்னு கூப்பிடுறீங்க. அப்போ அவங்கள வேண்டான்னு சொல்லி தள்ளுறீங்களா? அதே போல் மனைவியும் ஆண்டவர் கொடுக்கறது தான். அந்த உறவு மட்டும் ஏன் வேண்டாங்கிறீங்க? பாதி வாழ்க்கை வாழ்ந்துடுறது. அப்புறம் அந்த பொண்ணுங்கிட்ட 1000 குறைய சொல்லி அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்கிறது. ஒரு பொண்ணை வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை வேண்டான்னு நீங்கள் தள்ளுறீங்க. அப்போ அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீங்கள் யாருக்கிட்டமும் உங்கள் மனைவியை விட்டு கொடுக்க கூடாது. உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் ஒருத்தர் தான் இருக்கணும். பிரசங்கி 4:12 பாருங்க. முப்புரி நூல் அராது எழுதப்பட்டிருக்குது. உங்கள் கணவன் மனைவியோடு இணைந்து கொள்கிற ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு மாத்திரம்தான், ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். அப்போ முப்புரி நூல் ஆறாது. நீங்கள் 3 பேர் இணைந்து கொள்ளும் பொழுது அந்த குடும்பத்துக்குள்ள யாரும் நுழையாமல் இருக்க இடம் கொடுக்காமல் இருக்கும் பொழுது, உங்கள் மனைவியை நீங்கள் மற்றவங்களிடத்துல விட்டு கொடுக்காமல் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை நன்றாக போகும், நல்லா இருக்கும். அப்போ நீங்கள் விட்டு கொடுத்து பேசும்போது உங்களை நம்பி வந்த பொண்ணு உங்களோடு அன்போடு கூட ஐக்கியத்தோடு கூட உங்களை கவனிக்கணும், உங்கள் மேலே அன்பு செலுத்தணுங்கிற காரியத்தில் இருக்க முடியாது. ஆகவே ஒரு
பிரிவினைகள், ஒரு பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஆகவே நீங்கள் உங்கள் சொந்த மனைவியை மற்றவர்களிடம் விட்டு கொடுக்கவே கூடாது, விட்டு கொடுக்கக்கூடாது. அவங்க நல்லவங்களோ, அவங்க உங்களை ஏற்றுக்கொள்கிறாங்களோ இல்லையோ, உங்கள் சரீரம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ சரீரம், அப்போ மனைவி மூன்றாவது மனைவி இருந்து சொல்லப்பட்டிருக்குது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். மனைவியானவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவள் ஆசை அவள் புருஷனை பற்றி இருக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. எத்தனை ஆசை கனவுகளோடு கூட ஒரு பெண் ஒரு ஆணுடைய வீட்டுக்கு வருவாள். நீங்கள் உங்கள் வீட்டிலேயே இருக்கிறீங்க, உங்கள் அம்மா அப்பாலாம் உங்கள் கூடயே இருக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு பாருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு வராங்க. எல்லாவற்றையும் விட்டு கூட பிறந்தவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை நம்பி, நீங்கள் யாருன்னே தெரியாது, உங்களை நம்பி உங்கள் பின்னால் வருவாங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு, ஆசை, பற்றுதல், பாசம், அதையெல்லாம் எதிர்பார்த்து அதெல்லாம் கொடுப்பீங்கன்னு நம்பி தான் வந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு கேள்வி, நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க? இப்போ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு விஷயம் யோசித்து பாருங்க. உங்கள் மனைவி நீங்கள் அன்பாக வச்சுருக்கிறீங்க, அன்பாக நடத்துகிறீங்க? உங்கள் மனைவி கிட்ட கேட்டால் தான் தெரியும் நீங்கள் எப்படி உங்கள் மனைவியை வச்சுருக்கிறீங்கன்னு. மற்றவங்ககிட்ட விட்டு கொடுக்காதீங்க. மனைவி நீங்களே இணைஞ்சு கொள்ளுங்க. குடும்பம் ஆகும்போது ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஒரு ஆலோசனை பண்ணணும். எங்கள் அம்மா கிட்ட கேட்கணும், எங்கள் அப்பாட்ட கேட்கணும். அப்புறம் அவங்க சொல்லுவாங்க எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அப்பா கிட்ட கேட்கணும்னு. இது வீண் வம்பு தானே, வீண் பிரச்சனைகள் தானே. நீங்கள் தனி குடும்பம், நீங்கள் 2 பேரும் தீர்மானம் பண்ணுங்க. நீங்கள் 2 பேரும் ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனையை கேட்டு நடங்க. உங்கள் குடும்பம் தனி. அம்மா இருக்க வேண்டியதா, அப்பா இருக்க வேண்டியதா, ஒரு ஆலோசனையை சொல்ல வேண்டியதான். ஆனால் எடுக்க வேண்டிய தீர்மானம் நீங்கள் 2 பேர் தான். மற்றவங்களிடத்துல விட்டு கொடுக்கக்கூடாது. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்குற தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு நீங்கள் எப்படி, என்ன சூழ்நிலையில் உங்கள் மனைவியை நடத்துகிறீங்க? அன்பு செலுத்துகிறீங்களா? பாசம் காட்டுறீங்களா? கரிசனையோடு பேசுகிறீங்களா? அவங்களோட காரியத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? அல்லது யாராவது சொல்கிறத பேச்சை கேட்டு உங்கள் மனைவியை நிந்திக்கிறீங்களா, பேசுகிறீங்களா, தள்ளி விடுறீங்களா? அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. அது ஆண்டவர் விரும்ப மாட்டார். இன்றைக்கு அந்த சூழ்நிலையில் ஒருவேளை நீங்கள் இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டாலும் ஆண்டவரோட பாதத்தில் உங்களை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார், உங்கள் குடும்பத்துக்குள்ள அவர் வருவார், உங்கள் குடும்பத்தை மறுபடியும் இணைப்பார், அந்த அன்பினால் கட்டுவார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, இன்றைக்கு எவ்வளோ குடும்பங்கள் அப்பா வாழ வேண்டிய இந்த வயதில் வாழ முடியாதபடிக்கு ஆண்டவரே மற்றவர்களுடைய சொல்ல கேட்டு, ஆண்டவரே மற்றவர்களுடைய வார்த்தையை கேட்டு மனைவியை நம்பாம, ஆண்டவரே மனைவி மேலே அன்பு செலுத்தாம, அவங்க எதிர்பார்த்த ஒரு உத்தரவாதத்தை, ஒரு அன்பு அவங்களுக்கு கொடுக்காம, மற்றவங்க சொல்லுவதை கேட்டு மற்றவங்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதனால அந்த மனைவியை ஆண்டவரே தள்ளிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள கண்ணீரோடு கணவனும் மனைவியும் ஒரு மனம் இல்லாமல், அன்பு இல்லாமல், பிரிந்த நிலைமையில் ஒரே வீட்டுக்குள்ளே வாழ்ந்தாலும் அன்பில்லாத சூழ்நிலையில் இருக்கிறாங்களே அப்பா. இந்த குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. எத்தனை குடும்பங்கள் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்குது. அன்பில்லாத நிலைமை, அன்பில்லாத குடும்பங்கள். எவ்வளோ இளம் வயது பிள்ளைகள் கூட எவ்வளோ பேர் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இன்னைக்கு இந்த கணவன்மார்களை சந்திப்பீராக, தன்னுடைய மனைவியை அன்பு செலுத்தும்படியாக, தன்னுடைய மனைவியை அந்த ஆண்டோடைய அன்பினால் கட்டும்படியாக அவங்க இருதயத்தில் உங்க அன்பை ஊற்றுங்கப்பா. நீர் கொடுத்த மனைவி அப்பா, அந்த மனைவியை நேசிக்கக்கூடிய இருதயத்தை இந்த பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே. தவறான கண்ணோட்டங்கள், தவறான எண்ணங்கள், தவறான சிந்தைகளை கொண்டு அந்த மகளை காயப்படுத்தாதபடிக்கு, அந்த மகளை கண்ணீர் வடிக்க வைக்காதபடிக்கு, அந்த மகளை வேதனைப்படுத்தாதபடிக்கு, புகுந்த வீட்டுக்கு மீண்டும் அனுப்பணுங்கிற ஒரு தீர்மானம் எடுக்காதபடிக்கு அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வாழ வந்த பெண்ணை கடைசி வரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் அவங்கள வாழ வைப்பதற்கு உதவி செய்வீராக. ஒவ்வொரு சவனுடைய இருதயத்திலும் கர்த்தர் பேசினதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்கினதற்காக ஸ்தோத்திரம். பெரிய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
பிரியமானவர்களே, இந்த நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. உங்கள் ஜெபக்குறிப்புகளை கடிதங்கள் மூலமும் இமெயில் மூலமும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை வழங்கவும் சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்களும் தேவ ஊழியர்களும் ஆயத்தமாக இருக்காங்க. நாளை சனிக்கிழமை திறப்பின் வாசல் ஜெபம் நம்முடைய 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் வைத்து நடைபெறும். குடும்பத்தோட வந்து கலந்து கொள்ளுங்க. தேசத்திற்காக நம்ம இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமா நம்முடைய தேசத்துல மாபெரும் மாற்றங்களையும் எழுப்புதலையும் கட்டளையிடுவார். அது மட்டும் இல்ல, ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை நம்முடைய கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், சத்தியம் டிவி, இயேசு விடுவிக்கிறார் சமூக வலைத்தளங்கள்ல நேரலையில பார்க்க மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.